பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசுப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43:5 பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். பிரியமான அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தாங்குவேன், உன் பயத்திலிருந்து உன்னை நான் விடுதலையாக்கி நீ நினைச்ச காரியத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஒரு உறுதியான வாக்குதத்தமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக பயத்தோடு வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பயத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பயம் நம்முடைய வாழ்க்கையில அநேக சோகங்களை கொண்டு வரும். பயம் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரும். பயம் நம்முடைய வாழ்க்கையை மரணமாய் கொண்டு போகும். அந்த பயத்தை நீக்கி போடுகிறவர் தான் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். அன்பான தேவச்சனமே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து வாக்கு கொடுத்தார் இல்லையா? அன்பான தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து அவருடைய சமூகத்துக்கு போய் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் முழங்காலிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பயத்திலிருந்து நமக்கு நல்ல விடுதலை கொடுக்கிற நல்ல தகப்பனாய் காணப்படுகிறார். இன்றைக்கே விசுவாசிங்க எனக்கு அன்பான தேவச்சனமே. அது எப்படியாப்பட்ட பயம்னா இருக்கட்டும், அது எப்படியாப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்கட்டுங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை விட்டு அநேகர் நம்மளை கடந்து போயிருக்கலாம், பிரிந்து போயிருக்கலாம், கைவிட்டப்பட்ட சூழ்நிலையா காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், யார் போனாலும் யார் வந்தாலும் யார் உனக்கு பயம் கொடுத்தாலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய எல்லா பயத்திலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்த இயேசுவை விசுவாசிங்க. நிச்சயமா உங்களுடைய பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம்